மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டு மக்களின் நெஞ்சில் குடியிருக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்களே, எனக்கு சிவகாசி பொருந்தும் என்று கணித்த என் அண்ணன்கள் விஷ்ணு மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கும், என் திறமையை நம்பி வாய்ப்பு கொடுத்த என் அப்பா புசியானந்த் அவர்களுக்கும், ஆதவ் சார் அவர்களுக்கும் என் மிகுந்த நன்றி அண்ட் வணக்கம். நம் அன்பிற்குரிய முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டின் அடுத்த தலைமுறைகளும் வாழ்த்தக்கூடிய திட்டங்களை இந்த பட்ஜெட்டில் இடம்பெற செய்திருக்கிறார்கள். A politician thinks of the next election, a statesman thinks of the next generation என்று வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்ன வார்த்தைகள் ஸ்டேட்ஸ்மேன் லீடர் ஆன நம் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு அப்படியே பொருந்தும். இந்த வரலாற்று முக்கியமான தருணத்தில் முக்கியத்துவம் மிகுந்த துறையான தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை பொறுப்பை எனக்கு வழங்கி பெண் இனத்தையே பெருமைப்படுத்தி இருக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் முதல்வரின் அன்பு வேண்டுகோளை ஏற்று அரசியலுக்கு புதுமுகமான என்னை ஏற்றுக்கொண்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்து இங்கே அனுப்பி வைத்துள்ள இந்தியாவின் குட்டி ஜப்பான் என பெருமையோடு அழைக்கப்படும் சிவகாசி தொகுதி மக்களுக்கு என் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அன்பான பெற்றோர்களுக்கும் எனக்கு இப்போதும் வழிகாட்டிகளாக திகழும் என் மதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சாதாரண குடும்பத்து பெண் ஆன நானும் இங்கே இந்த பேரவையில் கம்பீரமாக அமர்ந்திருக்கும் சகோதரிகளும் எளிய பின்னணியில் இருந்து வந்திருக்கிறோம். ஆண்களுக்கே உரியதாக கருதப்பட்ட அரசியல் அரங்குகளில் நுழைந்து தைரியமாக எங்களால் களமாட முடிகிறது என்றால் அதற்கான தைரியத்தையும் ஊக்கத்தையும் தந்தவர் எங்கள் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். நமது 5 கொள்கை தலைவர்களில் 2 பெண் தலைவர்களை இடம்பெற செய்து பெண் இனத்தையே பெருமைப்படுத்தி இருப்பவர் நம்முடைய அன்பிற்குரிய முதல்வர் அவர்கள். எளிமையான குடும்பத்தில் பிறந்து தமிழ் வழியில் பயின்று சிறுவயது திருமணத்தை மறுத்து கார்ப்பரேட் நிறுவனங்களில் பணி அனுபவம் பெற்று தலை நிமிர்ந்து நடக்க முயற்சிக்கும் என்னையே கூட தினம்தோறும் கேலி செய்து முடக்க பார்க்கிறது இந்த சமூகம். பெண் புத்தி பின் புத்தி என்று இகழ்வது இந்த சமூகத்தின் பொது புத்தி. நானும் இங்கே அமர்ந்திருக்கும் சகோதரிகளும் எத்தனையோ கேலி கிண்டல்களை புறம் தள்ளி துணிச்சலுடன் களமாடுகிறோம் என்றால் சிங்கப்பெண் என்ற அடைமொழி தந்து எங்களை உத்வேகப்படுத்த ஒரு அண்ணன் இருக்கிறார் என்ற அசாத்தியமான நம்பிக்கை தான் காரணம். பெண்களின் கைகளிலிருந்து சமையல் கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகங்களை கொடுங்கள் என்று சொன்னார் எங்கள் கொள்கை தலைவர் பெரியார். பாலின சமத்துவம் பற்றி எல்லாரும் பேசுகிறார்கள். ஆனால் பொது வாழ்க்கைக்கு வருகிற பெண்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அதிகம். அத்தகைய ஒரு சூழ்நிலையில் பெண்களுடைய கண்ணியம் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள். பெண்களின் கண்ணியத்துக்கு யாராவது இழுக்கு ஏற்படுத்தினால் அவர்கள் யாராக இருந்தாலும் சட்டம் அதன் கடமையை செய்யும் என்று செயல் மூலம் உணர்த்தக்கூடிய ஒரு முதலமைச்சர் இங்கு இருப்பதால் பெண்கள் தாங்கள் பாதுகாப்பான ஆட்சியின் கீழ் இருக்கிறோம் என்று மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். பெண் குழந்தைகளின் கல்வியில் மட்டுமல்ல அவர்கள் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதில் பெரும் அக்கறை செலுத்திய மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் பெண்கள் முன்னேற்றத்திலும் பாதுகாப்பிலும் பெரும் உறுதுணையாக பக்கபலமாக தளபதி அவர்களும் தாவேகாவும் இருந்ததால் தான் மிக பெருவாரியான பெண்கள் தாய்மார்கள் கடந்த தேர்தலில் தளபதி தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மகத்தான தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மிஷல் ஒபாமா சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். Strong men who are truly role models don't need to put down women to make themselves feel powerful. People who are truly strong lift others up. People who are truly strong lift others up. People who are truly powerful bring others together. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும் நம்மளுடைய முதலமைச்சருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்த உடனே காட்டன் இம்போர்ட் டியூட்டியை குறைச்சு தமிழகத்தில் பருத்தி உற்பத்தி பிற மாநிலங்களை ஒப்பிடுகையில் குறைவாகவும் அதன் நுகர்வு மிக அதிகமாகவும் உள்ளது. மேலும் பிற மாநிலங்களிலிருந்து பருத்தியை தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கு அதிகப்படியான போக்குவரத்து செலவு ஏற்படுவதால் போட்டி விலையில் பருத்தி கிடைப்பது தமிழக ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு மிக அவசியமானதாகும். இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து தமிழக ஜவுளித்துறையின் நலனை கருத்தில் கொண்டு
பருத்தி மீதான இறக்குமதி வரியை நீக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதினார். அதன் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரை பருத்தி இறக்குமதிக்கான வரியிலிருந்து தற்காலிக விலக்கு அளித்துள்ளது. இந்த நடவடிக்கைக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனால இந்த டெக்ஸ்டைல்ஸ் 10,000 முதல் 15,000 கோடி இதனால சேமிக்கப்படுறாங்க. இதுல இருந்து 10 லட்சம் பேர் வேலை வாய்ப்போட இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு அறிக்கையினால. நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மே 10, 2026 அன்று முதலமைச்சராக பதவியேற்றார்கள். அன்று முதல் சுமார் 100 நாட்களில் தொழில் முதலீடு மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் பல்வேறு முன்னேற்றங்கள் சாதிக்கப்பட்டுள்ளன. இந்த சாதனைகளுக்கெல்லாம் ஒரு மணிமகுடமாக ஆகஸ்ட் 13, 2026 சென்னையில் நடைபெற்ற வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு அமைந்தது. நமது முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை 104 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. வெற்றி தமிழ்நாடு கான்க்ளேவ் எல்லாரும் ஒரு சின்ன அறையில் நடத்தப்பட்டது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், 104 MOU நம்ம பண்ணியிருக்கோம். 1,02,514 கோடிக்கு பண்ணியிருக்கோம். 1,21,788 ஜாப் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. வந்த 2 மாதத்தில் 7 MOU பண்ணியிருக்கோம். 35,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 14,790 ஜாப் கிடைச்சிருக்கு. இதன் மூலமா நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நிறைய பேர் இங்க கேட்டாங்க என்ன நீங்க எதையுமே ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி. ஆனா கைடன்ஸ் தமிழ்நாடுல இருந்து நம்ம பப்ளிக்கா லைவ்ல இது போய்கிட்டா இருந்தது. எல்லா கம்பெனியும் என்ன ஏதுன்னு வெளியிட்டதான் செஞ்சோம். அதை ஏன் நம்ம சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியல அப்படின்றது எனக்கு தெரியல. அதே மாதிரி வெற்றி மாநாட்டில் 97 MOUs சைன் பண்ணோம். கிரீன்ஃபீல்ட் ப்ரௌன்ஃபீல்ட் அப்படின்னு 2 இருக்கு. கிரீன்ஃபீல்டு 55 பண்ணோம். 50 விரிவாக்க திட்டம், இதுல 8 திட்டங்கள் இது 2மே சேர்ந்து இருக்கு. அதே மாதிரி 25 புதிய நிறுவனங்கள் முதல் முறையா தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கு. அதுல அல்ட்ரா வயலட் கிருஷ்ணகிரியில அமைக்கிறாங்க. ஃபார்ச்சூன் 500 அப்படின்னு சொல்ற தரவரிசையில 292வது ரேங்க்ல இருக்கிற சூப்பர் மைக்ரோ அப்படின்ற 2 கம்பெனி புது கம்பெனி இங்க வந்திருக்கு. நூறு நாட்களில் 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த முதலீடுகள் மூலமாக 1,21,788 வேலை வாய்ப்புகளும் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இவையெல்லாம் ஜஸ்ட் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிமே தான் வரும். 100 நாட்களில் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையிலான அரசு 100 நாட்களில் 1 லட்சம் கோடி முதலீட்டை ஈர்த்துள்ளது என்ற சாதனையை கேட்டதும் சிலருக்கு பொறுக்கவில்லை. அது எப்படி சாத்தியம் என்ற பதற்றத்துடன் கேட்கிறார்கள். முதலீட்டாளர்களுக்கு மாபெரும் நம்பிக்கை தந்திருப்பது நம் தலைவர் கூறிய வார்த்தைகள். உங்களிடம் யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாது என்ற துணிச்சலாக சொல்லுங்க. இது எங்க தம்பி விஜய் ஆட்சி, இது எங்க பிள்ளை விஜய் ஆட்சி என்ற தைரியமாக சொல்லுங்க. நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று அவர் வெளிப்படையாக அறிவித்ததால் தான் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு அலுவலகங்கள் 1 பைசா லஞ்சம் இல்லை. இது முதலீட்டாளர்கள் மத்தியில் பெரும் பேசு பொருளாக மாறிவிட்டது. வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பலரும் இதற்காக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தனர். நம் அன்பிற்குரிய முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு திட்டத்தை அறிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்காக புதிய தொழில் கொள்கையை அரசு இறுதி செய்து வருகிறது. செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, ஆளில்லா விமானங்கள், உணவு பதப்படுத்துதல், உயிரியல் மருந்துகள் உள்ளிட்ட 20 உயர் வாய்ப்பு துறைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. FDI அந்நிய நேரடி முதலீடு. நம் அன்பிற்குரிய முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்ப்பதற்கான பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. 16 நாடுகளை சேர்ந்த மற்றும் வெளிநாட்டு தலைமையகங்களை கொண்ட 30 திட்டங்கள் இவற்றுள் மேற்கொள்ளப்பட்டு முதலீடு 22,268 கோடி அந்நிய நேரடி முதலீடுகள். இவை மொத்த முதலீடுகளில் 22% மேலும் 38,357 வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. முக்கிய நாடுகளை மட்டும் இங்கே குறிப்பிடுகிறேன். ஆஸ்திரேலியா 7,125 கோடி, ஜெர்மனி 4,400 கோடி, ஜப்பான் 2,651 கோடி, பிரான்ஸ் 2,021 கோடி, தென்கொரியா 6 திட்டங்கள், ஸ்ரீலங்கா 800 கோடி, 7,000 வேலை வாய்ப்புகள் ஜவுளித்துறையில். தமிழ் டயஸ்போரா.
உலக தமிழ் சமூகத்துடனான தொடர்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உலகம் முழுவதும் வாழும் புலம்பெயர் தமிழர்களுக்கு தங்கள் பூர்வீக மண்ணில் முதலீடு செய்யுமாறு அழைப்பு விடுத்து கடிதம் எழுதியுள்ளார். இதற்கு 120 பேர் பதிலளித்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களுக்கான முதலீட்டு ஊக்குவிப்பு பிரிவு வழிகாட்டி நிறுவனத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய விரும்பும் போது ஒரே இடத்தில் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் உதவி உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் எம்பல் டெக்ஸ்டைல் பார்க் அப்படின்னு சொல்லி நம்ம அனௌன்ஸ் பண்ணோம். நம்ம ரீசெண்ட் கான்க்ளேவ்ல 17 மேலேருந்து அவர் என் கூட கோஆர்டினேட் பண்ணி இன்னைக்கு அவங்களுக்கு லேண்டும் அலோகேட் பண்ணி எல்லா கன்வர்ஷன் ரேட்டும் இப்போ நம்ம இந்த 1 லட்சம் கோடியில் எல்லாரும் கேட்டீங்க இதை நீங்கள் எவ்வளோ தூரம் கிரவுண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி. இன்னைக்கு வர கன்வர்ஷன் ரேட் 45%. நாங்கள் வந்த 100 நாட்களில் 45% கன்வர்ஷன் ரேட் காமிச்சிருக்கோம். இது மட்டும் அல்லாமல் எந்தெந்த துறைகளில் எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். வாகனங்கள் மற்றும் மின்வாகனத்துறை 17 திட்டங்கள் 17,073 கோடி 14,977 ஜாப் வந்து கிடைச்சிருக்கு. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இந்த துறையில் 15,787 கோடி. பொறியியல் உற்பத்தி துறையில் 20 திட்டங்கள் 9,525 கோடி 22,220 ஜாப். ஜவுளித்துறையில் 16 திட்டங்கள் 7,871 கோடி 24,876 ஜாப்ஸ். மின்னணுவியல் மற்றும் செமிகண்டக்டர் 10 திட்டங்கள் 5,893 கோடி 7,236 ஜாப்ஸ். உயிர் அறிவியல் திட்டங்கள் 8 திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். 33,893 கோடி வந்து இதில் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வான்வெளி பாதுகாப்பு மற்றும் விண்வெளி 6 திட்டங்கள் 2,787 கோடி வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தொழில்துறை பூங்காக்கள், கடல்சார் துறை, பொம்மைகள், ஆள் தொழில்நுட்பம் இதில் 8 திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. பல்கலைக்கழகங்கள், R&D, GCC உள்ளிட்ட துறைகளிலும் முதலீடு 1000லிருந்து 5000 ஜாப் வந்து கொடுக்குது. மேம்பட்ட தொழில்நுட்ப முன்னுரிமை துறைகள் 40 திட்டங்கள் 54,787 கோடி 30,157 ஜாப் வந்து கொண்டு வந்திருக்கோம். தரவு மையங்கள் 3 திட்டங்கள் 26,417 கோடிக்கு வந்து இத்தனை துறைகளிலும் நம்ம வந்து முதலீடு கொண்டு வந்திருக்கோம். இத்தனை துறைகளிலும் ஜாப் வந்து நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர் வந்து கேட்டாரு ஆந்திராக்கு வந்து எல்லாமே போகுது அப்படின்னு சொல்லி. இது எப்படிப்பட்ட ஒரு நரேட்டிவ் என்றது எனக்கு தெரியவில்லை. ஏன்னா முதலீடு எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி ஒரு கேள்வியே வராது. ஒரு பட்டனை தட்டின உடனே இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஒன்றும் போகாது. MOU சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே ஒரு ரியல் எஸ்டேட் வாங்குறீங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட் இடத்துக்கு பக்கத்தில் தண்ணி இருக்கா, இல்லை காலேஜ் இருக்கா, ஸ்கூல் இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணி தான் இப்போ வாங்குவீங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி ஒரு MOU சைன் பண்ணணும்னா ஒரு இன்வெஸ்டர் வந்து அங்கே வாட்டர் இது இருக்கா, எலக்ட்ரிசிட்டி இருக்கா, இன்சென்டிவ் பேசணும், இதெல்லாம் பேசினதுக்கப்புறம் தான் அவங்க வந்து வேற இடத்துக்கு போகிறதா இங்கே இருக்கிறதான்னு முடிவு பண்ணுவாங்க. அது எப்படி 5 நாளில் ஆந்திராவுக்கு போக முடியும்? இந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு பொய் உண்மைக்கு புறம்பான ஒரு இதை வந்து சொல்லணும். கடந்த ஓரிரு மாதங்களாக இங்குள்ள முதலீட்டாளர்கள் வேறு மாநிலங்களுக்கு வெளியேறி செல்வதாக ஒரு வதந்தி திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. பல்லாயிரம் கோடி முதலீடு செய்யும் எந்த ஒரு நிறுவனம் ஓரிரு வாரங்களில் அல்லது ஓரிரு மாதங்களில் திடீர் முடிவெடுத்து தங்கள் ஆலைகளை இடம் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் என்பது அடிப்படை அறிவுள்ள அனைவருக்கும் தெரியும். அப்படி ஓரிரு நிறுவனங்கள் இடம் மாறுவது என்பது அவர்கள் 6 மாதம் அல்லது ஓராண்டுக்கு முன் எடுத்த முடிவு. அதற்கு சான்றாக அப்போலோ டயர் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீ சிட்டியில் ஏற்கனவே உள்ள தனது நிலத்தில் இந்த திட்டத்தை அமைக்கிறது. பிப்ரவரி 2026 தனது திட்டத்தை அறிவித்துள்ளது, இந்த அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர். ஆகவே இது எதுவும் புதிய விஷயம் அல்ல. ராயல் என்ஃபீல்ட் தமிழ்நாட்டில் ஏற்கனவே 4 ஆலைகளும் 1 R&D மையமும் நிறுவியுள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் உள்ள திட்டம் இந்நிறுவனத்தின் 5வது திட்டமாகும். அக்டோபர் 2025ஆம் ஆண்டே இது தங்களின் முடிவாகும் என்று இந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கு பின்னர் செய்யாறு பகுதியில் தனது 4வது ஆலையை இந்நிறுவனம் தொடங்கியுள்ளது. இது நம் மீது அந்த நிறுவனம் கொண்டுள்ள நம்பிக்கையின் வெளிப்பாடாகும். அதானி கிரீன் நிறுவனத்தின் 24,500 கோடி 4000 வேலைவாய்ப்புகள் கொண்ட பம்ப்டு ஹைட்ரோ திட்டம் தமிழ்நாட்டிலேயே தொடர்கிறது. இதனை நிறுவுவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டம் அல்லேரி பகுதியில் டான்ஜெட்கோ முதற்கட்ட EOA
வெளியிட்டுள்ளது. இதன் சாத்தியக்கூறு ஆய்வுகள் மற்றும் பொறியியல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிறுவனத்தின் 2ஆம் கட்டம் திருநெல்வேலியில் திட்டமிடப்பட்டுள்ளது. ரிலையன்ஸ் சோலார் அண்ட் பேட்டரி திட்டம் இதுவரையில் எந்த மாநிலத்துடனும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படவில்லை. நிறுவனத்திடமிருந்து கிடைத்த தகவல்களின்படி இதுவரை இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை. அதே வேளையில் தமிழ்நாட்டுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் 11,760 கோடி மற்றும் 7,000 நேரடி மற்றும் சுமார் 43 மறைமுக வேலைவாய்ப்புகள் திட்டத்திற்கான பணி நடைபெற்று வருகிறது. இத்திட்டத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூகுள் தரவு மையம் தொடக்கம் முதலே இந்நிறுவனத்தின் தேர்வு ஆந்திர பிரதேசம் என்றுதான் இருந்து வந்துள்ளது. தமிழ்நாடு போட்டியே இல்லை. தமிழ்நாடு முதல் 100 நாட்களிலேயே 26,417 கோடி முதலீடுகள் அளவிற்கான உறுதிப்பாடுகளை தரவு மையங்களில் ஈர்த்துள்ளது. அக்னி அஸ்திரா இதை இழந்த திட்டமாக கருத இயலாது. திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட கொள்கை முடிவு. ஏனெனில் வெடிமருந்து உற்பத்தி திட்டங்களுக்கு பாதுகாப்பு இடைவெளியாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் தேவைப்படுகிறது. பாதுகாப்பு துறையில் முதலீடுகளை ஈர்க்கும் உறுதிப்பாடு தொடர்ந்து வெளிப்படுகிறது. 100 நாட்களில் 2,787 கோடி முதலீடு என்ற அளவில் 6 வான்வெளி மற்றும் பாதுகாப்பு திட்டங்கள் ஈர்க்கப்பட்டுள்ளன. இதில் தூத்துக்குடியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள அக்னிகுல் மற்றும் ஸ்கைரூட் திட்டங்களும் அடங்கும். தென்கொரியா பயணம் ஹெச்டி ஹூண்டாய். நான் இதை சொல்லியே ஆகணும். நான் சவுத் கொரியா போனப்போ இங்கே ஹெச்டி ஹூண்டாய் பார்த்தோம், மோட்டிவ் லிங்க் பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு 5 கம்பெனி பார்த்ததுல ஆந்திரா அங்கே இருக்கிற அமைச்சரும் போய் பார்த்தாரு. ஆனால் அவர் அங்கே சூஸ் பண்ணல, இங்கே தான் சூஸ் பண்ணி இங்கே எம்ஓயு பண்ணி நமக்கிட்ட தான் இருக்கிறாங்களே தவிர இதை யாரும் எடுத்து அதை சொல்லவே இல்லையே. தேடி வரும் நிறுவனங்களை வரவேற்று ஆதரித்து அரவணைத்து அவை தொடர்ந்து தமிழ்நாட்டில் விரிவாக்கம் செய்ய உதவுவதுதான் நமது பாசிட்டிவ் அணுகுமுறை. இங்கே ஒரே ஒரு உதாரணத்தை குறிப்பிட விரும்புகிறேன். மோட்டிலிங்க் தமிழ்நாட்டில் 300 கோடி ரூபாய் முதலீடு செய்ய முடிவு செய்துள்ளது. இதற்காக நாங்கள் தென்கொரியாவுக்கே சென்று அந்த நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தினோம். ஆந்திர பிரதேசம் இந்த திட்டத்திற்கு போட்டியிட்டது. அதே மாநிலத்தின் தொழில் அமைச்சர் அவர்களும் தென்கொரியா சென்று பேசினார். இதுதான் உண்மை. பின்தங்கிய மாவட்டங்களில் நில வங்கி உருவாக்குதல். பின்தங்கிய மாவட்டங்களில் நில வங்கியை உருவாக்கும் முயற்சியில் அரியலூர், புதுக்கோட்டை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருவண்ணாமலை மற்றும் தருமபுரி ஆகிய பின்தங்கிய மாவட்டங்களில் 11/5/2026 முதல் தற்போது வரை 3614 ஏக்கர் நிலங்கள் நிலையெடுப்பு நில உரிமை மாற்றம் செய்யப்பட்டு சிப்காட் நில வங்கியின் இருப்பில் உள்ளது. ஏனைய பின்தங்கிய மாவட்டங்களில் நிலம் கண்டறியப்பட்ட நிலையெடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பின்தங்கிய மாவட்டங்களில் முதலீடு ராமநாதபுரத்தில் ஒரு பின்தங்கிய மாவட்டம். அங்கே கோத்தாரின்ற ஒரு இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் லெதர் ஷூ 10,000 ஜாப் கிடைக்கிறது. புதுக்கோட்டையில் 3500 ஜாப் கிடைக்குது. வேலூரில் 3000 ஜாப் கிடைக்குது. சிவகங்கையில் 1600 ஜாப் கிடைக்குது. நாமக்கல், கடலூர், திண்டுக்கல், திருவண்ணாமலை மற்றும் விருதுநகர் இதில் எல்லாத்துலேயும் PM மித்ரா பார்க்கில் வருது. 13 திட்டங்கள் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பிற்படுத்தப்பட்ட மாவட்டங்களில் கண்டிப்பாக நம்ம இண்டஸ்ட்ரி கொண்டு வருவோம்னு சொல்லி நம்மளுடைய வாக்குறுதியிலேயே கொடுத்துருந்தோம். அதை நாங்கள் ஃபஸ்ட்டு MOUலேயே நாங்கள் காமிச்சிட்டோம். இத்தனை 13 மாவட்டங்களில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். சிப்காட் தொழிற்பூங்காக்களில் தொழில் நிறுவனங்களுக்கு மனை ஒதுக்கீடு செய்வதில் 100% வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் பொருட்டு வெளிப்படையான மற்றும் எளிமைப்படுத்தப்பட்ட நில ஒதுக்கீடு நடைமுறைகள் மற்றும் முழுமையான டிஜிட்டல் மயம் மூலம் தடையற்ற சேவை வழங்க சிப்காட் நிறுவனம் புதிய முன்னெடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. இது பற்றிய விரிவான திட்ட விவரத்தை எனது அறிவிப்புகளில் தெரிவிக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த இதில் தான் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, எவ்வளோ பெரிய நஷ்ட ஈடு நம்ம கவர்மெண்ட்டுக்கு நடந்ததுன்னு தெரியும். இதனால தான் முதலீட்டாளர்கள் இங்கிருந்து மகாராஷ்டிராவுக்கு போனாங்கன்னு அதிமுகலேயே முன்னாடி இதில் வாதாடி இருக்காங்க. அதனால் இதற்கான புதிய திட்டம் நான் கொண்டு வந்துட்டுருக்கோம். டிரான்ஸ்பரன்சி அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 54 சிப்காட் தொழில் பூங்காக்களில் அன்னைக்கு நான் பொட்டல் காடுன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நிறையா பேர் எடுத்து பேசியிருந்தாங்க. அதுக்கான டேட்டாவை நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 54 சிப்காட் தொழிற்பூங்காக்களில் 8 தொழிற்பூங்காக்களில் சாலை வசதிகள் இல்லை. 15 தொழிற்பூங்காக்களில் நீர் வசதி இல்லை. 14 தொழிற்பூங்காக்களில் துணை மின் நிலையம் இல்லை. இத்தனை இல்லைன்றப்போ இன்வெஸ்டர் எப்படி இங்கே ஒரு இன்வெஸ்ட் பண்ண முடியும்? ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு சிப்காட்டை வச்சு ஏன் நீங்கள் இவ்வளோ நாள் நடத்துனீங்க? தீயணைப்பு நிலையங்கள் இல்லை. 47 தொழிற்பூங்காக்களில் சுகாதார மையங்கள் இல்லை. இது போன்று கட்டுமான இடைவெளியை குறைக்க துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு
தொழில்துறையின் முன்னேற்றத்திற்கு இந்த அரசு வழிவகுக்கும். மேலும் பல்வேறு தொழிற்பூங்காக்கள் பணிபுரியும் மகளிர்களுக்கு தேவையான தங்குமிட வசதி படிப்படியாக அனைத்து தொழிற்பூங்காக்களிலும் ஏற்பாடு செய்யப்படும். மேலும் தமிழ்நாடு வாழ்விட மேம்பாடு கழகம் மூலம் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாடு இல்லாத 25,000 குடியிருப்புகளை தொழிற்பூங்காவில் உள்ள பணியாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள நடவடிக்கை எடுக்க முயற்சிப்போம். தொழிற்சாலை விபத்துகளை குறைக்க தொழிற்பூங்காவில் உள்ள தொழில் நிறுவனம் மற்றும் ஏனைய பகுதிகளில் உள்ள தொழிற்பூங்காக்களின் பாதுகாப்பு செயல்பாடு நடவடிக்கைகளை கண்காணிக்க சிறப்பு முயற்சி எடுக்கப்பட உள்ளது. இதை பற்றி என்னுடைய அறிவிப்பில் நான் சொல்லிடுறேன். வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டம். மொத்தமுள்ள 436 வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டத்தில் தொழில்துறைக்கு மட்டும் 37 திட்டங்களை பிரத்யேகமாக வடிவமைத்து கொடுத்துள்ளார்கள். இத்திட்டத்தில் ஒட்டுமொத்த மாநிலத்திற்கான வளர்ச்சிக்காகவும் அதே போன்று ஒவ்வொரு மண்டலம் வாரியாக எடுக்கப்பட வேண்டிய முன்னெடுப்புகள் பற்றியும் விரிவாக திட்ட அறிக்கையில் நான் வெளியிடுகிறேன். இந்த அளவிற்கு தொழில் வளர்ச்சி தான் நாட்டின் இளைஞர்களின் நாட்டின் எதிர்காலம் என நன்கு அறிந்த நம் முதல்வர் தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தந்து தொலைநோக்கு திட்டங்களை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத் பாவியா ஸ்கீம், அதாவது நாங்கள் ரீசெண்டாக ஒரு டெல்லியில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. அங்கே இவ்வளோ நாள் 9 வருடம் ஒரு இண்டஸ்ட்ரி காரிடோர் அது 9 வருடம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. ஒரு அரசியல் காரணங்களுக்காக அது ஏன் புறக்கணிக்கப்பட்டிருக்கு? நாம போய் அங்கே பார்க்கும்போது அதர் ஸ்டேட் எல்லாம் பில் பண்ணி அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு பல விஷயங்களை முடிச்சு வச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரை நம்மக்கிட்ட இண்டஸ்ட்ரியல் காரிடரே கிடையாது. அதனால கடந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி நான் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவர்களை சந்தித்த போது சென்னை தூத்துக்குடி பெருவழித்தடத்தில் முன்னேற்றமில்லை என்று தெரிவித்தார்கள். இது குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நான் தெரிவித்திருந்தேன். மேலும் சென்னை திருவனந்தபுரம் பெருவழி தொழில்தடம் அமைப்பதற்கு தேவையான உதவிகளை கோரியுள்ளேன். மேலும் மாண்புமிகு மத்திய வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து பாவியா திட்டத்தில் உரிய பங்கினை வழங்க கோரிக்கை வைத்துள்ளேன். நாட்டில் உள்ள தொழிற்பூங்காக்களை ஊக்குவிக்கும் திட்டமான மத்திய அரசின் பாவியா என்னும் தொழிற்பூங்கா மேம்பாடு திட்டத்தின் கீழ் உடனடியாக தொழிற்பூங்கா அமைப்பதற்கு 7 இடங்களை தேர்வு செய்து அதற்கான முன்மொழிவுகளை சமர்ப்பித்து நாட்டிலேயே 3வது இடத்தை பிடித்துள்ளோம். ஓசூர் புதிய விமான நிலையம். ஓசூர் தொழில் நகரத்தின் பயணிகள் போக்குவரத்து மற்றும் தொழிற்சாலைகளின் சரக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய புதிய விமான நிலையம் அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. HAL மற்றும் இந்திய விமானப்படை கட்டுப்பாட்டில் உள்ள வான்வெளி காரணமாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கவில்லை. தமிழ்நாடு அரசு ஃபிளெக்சிபிள் யூஸ் ஆஃப் ஏர்ஸ்பேஸ் கொள்கையின் அடிப்படையில் HAL மற்றும் ஓசூர் ATC இடையே ஒருங்கிணைப்பு சாத்தியம் என வலியுறுத்தியுள்ளது. நிலம் கையகப்படுத்துவதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதால் நில எடுப்பினால் அப்பகுதி மக்கள் பாதிக்கப்படாதவாறு இத்திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதனால ஓசூர் ஏர்போர்ட் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, நாங்கள் கண்டிப்பாக பண்ணி காமிக்கிறோம். வேலூர் விமான நிலையம் 51.89 ஏக்கர் நிலம் 2018 ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அனைத்து உட்கட்டமைப்பு பணிகளும் முடிவடைந்துள்ளன. இந்த விமான நிலையம் கோடு 1B வகை 20 இருக்கைகள் வரை விமானங்களுக்கு ஏற்றது. மேலும் ஒரே நேரத்தில் 2 விமானங்களை கையாளும் திறன் கொண்டது. ராமநாதபுரம் பசுமை விமான நிலையம். சுற்றுலா மற்றும் பிராந்திய வளர்ச்சியை மேம்படுத்த ராமேஸ்வரத்திற்கு அருகில் புதிய விமான நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கும்பரம் மற்றும் மாணிக்கநேரி ஆகிய 2 இடங்களை ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆய்வு செய்ததில் மாணிக்கநேரி 600 ஏக்கர் இடம் பொருத்தமானதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசிற்கு ஒப்புதல் கோரி கருத்துரு அனுப்பப்பட்டு நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டு உள்ளன. உளுந்தூர்பேட்டை விமான ஓடுதளத்தை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர தமிழ்நாடு அரசின் நடவடிக்கை. உளுந்தூர்பேட்டையில் பயன்பாட்டில் இல்லாத விமான ஓடுதளத்தை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து வான்வெளி ஆராய்ச்சி, விமான சோதனை மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான வசதிகளை உருவாக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இதற்காக டிட்கோ, IIT மெட்ராஸ் இணைந்து விமான சோதனை மையம் அமைக்க திட்டமிட்டு தேவையான நிலம் மற்றும் அனுமதிகள் தொடர்பாக ஒன்றிய பாதுகாப்பு அமைச்சகத்துடன் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து ஒருங்கிணைத்து வருகிறது. வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில் உட்கட்டமைப்பு மேம்பாடு. சூலூர், கோயம்புத்தூர் மாவட்டம். தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில் வழித்தடத்தின் முக்கிய மையமான கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சூலூரில் வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்களுக்கான சோதனை வசதிகளை மேம்படுத்த விமானப்படை நிலையத்தில் உள்ள 2.965 ஏக்கர் பாதுகாப்புத்துறை நிலத்தை பயன்படுத்த
ஒன்றிய அரசிடம் தமிழ்நாடு அரசு அனுமதி கோரியுள்ளது. சுமார் 1000 கோடி முதலீடுகளை ஈர்க்கும் இத்திட்டத்தை விரைந்து செயல்படுத்த இந்திய விமானப்படை மற்றும் பாதுகாப்பு அமைச்சகத்துடன் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. சோழாவரம் ஓடுதளத்தில் ஆளில்லா விமான இயக்க சோதனை வசதி. தமிழ்நாட்டின் ஆளில்லா விமான தொழில்நுட்ப வளர்ச்சியை வலுப்படுத்த வல்லம் வடகல் சோதனை மையத்திற்கு அருகிலுள்ள சோழவரம் பாதுகாப்பு துறை ஓடுதளத்தை மேம்படுத்தி மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் மற்றும் ஹை ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் வகை ஆளில்லா விமானங்களின் இயக்க சோதனைகளுக்கும் பயன்படுத்த தமிழ்நாடு அரசு முன்மொழிந்துள்ளது. இந்திய விமானப்படையின் தேவைகளுக்கும் பயன்படும் வகையில் இதனை பகிரப்பட்ட தேசிய கட்டமைப்பாக பயன்படுத்த ஒன்றிய பாதுகாப்பு அமைச்சகத்துடன் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மைக்ரோ டெக் பார்க். டிட்கோ நிறுவனம் இளைஞர்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்டவுன் அனுபவத்தை வழங்கி அவர்கள் சொந்த ஊரிலேயே வேலைவாய்ப்பை பெறுவதற்கு வழிவகை செய்யும் விதமாக மாநிலத்தில் தேவையான இடங்களில் மைக்ரோ டெக் பார்க் நிறுவனம் அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இது நம்மளுடைய வெற்றி தமிழகம் விஷன் டாக்குமெண்ட்ல 25 மைக்ரோ டெக் பார்க் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். பட்டாபிராமில் காலையில் கேட்டிருந்தாரு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், டைடல் பார்க் ஆரம்பிச்சுட்டு கிடப்பிலையே போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதில் இருக்க ஆக்குபென்சியும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட்டாபிராம் அங்கே பார்த்தீங்கன்னா 2024 தான் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வேறு 30% ஆக்குபென்சி தான் இருக்குது. அதே மாதிரி விழுப்புரத்துலையும் பார்த்தீங்கன்னா 56% ஆக்குபென்சி தான் இருக்குது. இதை விட இன்னும் ஒரு கேலி இதுக்கு என்னென்னா, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், ஈரோடு, புதுக்கோட்டை, கரூர் இந்த எல்லா இடத்துலையும் நியோ டைடல் பார்க்குன்னு சொல்லிட்டு ஃபண்டே இல்லாத இடத்துல அங்கே போய் ஃபவுண்டேஷன் ஸ்டோனை மட்டும் லேட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டாங்க. டைடல் நியோ பார்க்கானது விழுப்புரத்தில் திருச்சிற்றம்பலம் என்னும் இடத்தில் கட்டப்பட்டுள்ளது. இது மிக உள்ளே உள்ள ரிமோட் ஏரியா ஆகும். மேலும் இதில் 56% மட்டுமே பயன்பாட்டு நிலையில் உள்ளது. மேலும் விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், ஈரோடு, புதுக்கோட்டை மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களில் டெண்டர் விடப்பட்டது, கான்ட்ராக்டர் ஒதுக்கப்பட்டது, அடிக்கல்லும் நாட்டப்பட்டது. ஆனால் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. ஏன்னா அப்போ நிதியே இல்லை. ஆனால் அடிக்கல் மட்டும் நாட்டிட்டாங்க, கான்ட்ராக்டருக்கும் கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடு தொழில்துறையில் நாட்டின் முதன்மை மாநிலமாக உள்ளது. உயர்கல்வித்துறையிலும் இது முக்கியமானது, எல்லாருக்குமே இது ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு தொழில்துறையில் நாட்டின் முதன்மை மாநிலமாக உள்ளது. உயர்கல்வித்துறையிலும் நாட்டிலே முதன்மை மாநிலமாக உள்ளது. அதாவது 50% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இருப்பினும் இவ்விரண்டையும் இன்னைக்கும் இண்டஸ்ட்ரி அகாடமியா இன்டர்ஃபேஸ் முயற்சி இதுவரை முனைப்பாக எடுக்கப்படவில்லை. நமது அரசு இதில் சிறப்பு கவனம் செலுத்தி இவ்விரு துறைகளையும் ஒருங்கிணைத்து சிறப்பாக செயல்படுத்திட வழிவகை செய்யப்படும். அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் என பிரத்யேக மாவட்ட வளர்ச்சி திட்டம் தயாரித்து இளைஞர்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரப்படும். இந்த விண்வெளி பூங்காவில் அக்னிகுல் காஸ்மோஸ், ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் உள்ளிட்ட முன்னணி தனியார் விண்வெளி நிறுவனங்கள் முதலீடு செய்ய தமிழ்நாடு அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளன. மேலும் இந்திய விண்வெளித்துறையின் எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகளை கருத்தில் கொண்டு அக்னிகுல் காஸ்மோஸ் நிறுவனத்தில் 25 கோடி பங்கு முதலீடு செய்ய டிட்கோ முன்மொழிந்துள்ளது. இந்த முதலீடுகள் மற்றும் தொழில்துறை உட்கட்டமைப்புகள் மூலம் தமிழ்நாடு விண்வெளி உற்பத்தி ஏவுதல் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பங்களின் முன்னணி மையமாக உருவாகும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு தொழில் முதலீட்டு நிறுவனத்தை பொறுத்தவரை பெருகி வரும் பெருந்தொழில் நிறுவனங்களில் தொழில் முதலீடுகள் செய்யும் தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான ஆன்சிலரி சப்போர்ட், MSME நிறுவனங்களை ஊக்குவிக்க தேவையான நிதி உதவிகள் டிக் நிறுவனம் மூலம் வழங்க புதிய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான அறிவிப்பை நான் என்னோட இதில் சொல்லிடுறேன். இதுக்கு ஒரு உதாரணமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, டிக் ஒரு காலகட்டத்தில் ஒரு லோன் கொடுக்குற ஒரு இதாக தான் இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, SHG குரூப் அவங்களையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு புதிய, ஏன்னா இது முன்னாடியே பண்ணியிருக்காங்க. சின்ன பிள்ளைன்ற மதுரை மாவட்டத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க ஓரிங் ஹைட்ரோக்ளாலிக் சிஸ்டத்தை ஆயில் லீக்காமல் இருக்கிறதுக்கு அந்த ஒரு இதை MSMEயில் இருக்கிற ஒரு SHG மதுரையில் இருக்கிற ஒரு பெண்மணி அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போவே வாஜ்பாய் அவர்கள் அவங்க வீட்டில் போய் அவங்களுடைய காலில் கும்பிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு திட்டத்தை நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இண்டஸ்ட்ரியும் MSMEயும் இணைத்து அங்கே இருக்க SHG குரூப் பெண்களும் வளர வேண்டும் அப்படின்றத இன்னைக்கு வலியுறுத்தியிருக்காங்க. தமிழ்நாடு சிமெண்ட் நிறுவனத்தின் அரியலூர் ஆலையில் தற்போது
கிளிங்கர் உற்பத்தி செய்வதற்கு நிலக்கரி எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. எனவே டான்சம் நிறுவனம் முதற்கட்டமாக குறைந்தபட்சம் 15% மாற்று எரிபொருள் பயன்பாட்டிற்காக பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதன்படி நாளொன்றிற்கு குறைந்தபட்சம் 75 மெட்ரிக் டன் மாற்று எரிபொருள் தேவைப்படுகிறது. இதற்கிடையே தமிழ்நாடு நீர்வளத்துறை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆறுகளை சுத்தப்படுத்தும் நோக்கில் ஆறுகளின் கரைகளில் உள்ள கருவேல மரங்களை அகற்றுவதற்கான முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து நீர்வளத்துறை டான்சம் நிறுவனத்தில் கருவேல மரங்களை மாற்றி எரிபொருளாக பயன்படுத்த அணுகினர். நிலக்கரிக்கு பதிலாக கருவேல மரம் மாற்று எரிபொருளை 15% பயன்படுத்தும் போது ஆண்டுக்கு 10 கோடிக்கு அதிகமாக சேமிப்பு கண்டறியப்பட்டது. எனவே நீர்வளத்துறையிலிருந்து கருவேல மர மாற்று எரிபொருளை வாங்குவதற்காக கருத்துறை இயக்குனர் குழுமத்தில் ஒப்புதல் பெறப்பட்டது. விரைவில் டான்சம் நிறுவனம் சீம கருவேல எரிபொருளை மாற்று எரிபொருளாக பயன்படுத்தும். இந்த சீமை கருவேலம் உள்ளிட்ட மாற்று எரிபொருட்களை பயன்படுத்துவதற்கு தேவையான பெல்ட் கன்வேயர் 1.41 கோடி மதிப்பீட்டில் நிறுவப்பட உள்ளது. கொதிகலன்கள் நிலக்கரி எரிப்பதற்கு முதன்மையான வடிவமைக்கப்பட்டுள்ளது. குறைந்த அளவில் நிலக்கரியுடன் சேர்க்கப்பட்டு கொதிகலனில் எரியூட்டலாம். தற்போது ஒரு நாளைக்கு 500 முதல் 700 டன் வரை கரும்பு சக்கை தூள்கள் கொதிகலனில் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இந்நிறுவனத்தின் சிமெண்ட் சூளையில் எரிபொருளாக பயன்படுத்துவதற்காக தினமும் 50 முதல் 70 டன் வரை மரத்தூள்கள் மற்றும் 3 முதல் 5 டன் நகராட்சி கழிவுகள் ஆகியவற்றையும் இந்நிறுவனம் பயன்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு உப்பு நிறுவனத்தின் உற்பத்தி தொடர்ந்து குறைந்து வருகின்றது. இதில் உப்பள தொழிலாளர்களின் தொழில்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் உப்பு நிறுவனத்தின் உற்பத்தி அதிகரிக்கும். இது தொடர்பாக அரசு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை எனது புதிய அறிவிப்பில் தெரிவிக்கிறேன். நன்றி. ரொம்ப அறிவிப்புகளை அறிந்து கொள்ள ரொம்ப ஆர்வமா இருக்கும். தொழில்துறை அமைச்சர் என்ற பொறுப்பினை வழங்கியதற்கும் இத்துறையின் முக்கியத்துவத்தை நன்கு உணர்ந்து தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே மிக அதிகபட்ச நிதியான 4414 கோடி ரூபாய் இந்த துறைக்கு ஒதுக்கிய நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரிதாக்குகிறேன். தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தக முதலீட்டாளர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு, ஒற்றை சாளர அனுமதிகள், தொடர்ச்சியான கட்டமைப்பு மேம்பாடு, சுமூகமான வியாபார சூழல் பேணுதல், தொழில்நுட்ப அடிப்படையிலான அதிவேக வளர்ச்சி, தமிழ்நாட்டின் பின்தங்கிய பகுதிகளுக்கும் சமநிலை வளர்ச்சி, இளைஞர்களுக்கு உயர்திறன் வேலைவாய்ப்புகள் போன்ற கொள்கைகளில் எந்தவித சமரசமும் கூடாது என்று நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்கள் துறைக்கு வழிகாட்டியுள்ளார். இந்த தெளிவான கொள்கை வழிகாட்டுதல், இவற்றை சாதிப்பதற்கான உத்வேகம் மிக்க உழைப்பு, இவற்றின் விளைவாக தமிழ்நாட்டை 2036க்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற்ற வேண்டும் என்ற நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களின் பிரம்மாண்ட கனவு இலக்கு நனவாகப் போவது உறுதி. மாண்புமிகு வெற்றி முதலமைச்சர் அமைத்த சிறப்பான திட்டங்களை செயல்படுத்துவதற்காக தொழில் நிறுவனங்கள் விரைவாக நிறுவப்பட உள்ளது. அவ்வாறு நிறுவப்பட தேவையான உதவிகளான நிலையெடுப்பு பணிகளை விரைந்து செயல்படுத்த உதவிட மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களையும், நீர்நிலைகளுக்கான தடையின்மை சான்றிதழ் ஒப்புதலை விரைவுபடுத்தி வழங்கிட மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களையும், மின் கட்டுமான வசதிகளை விரைவுபடுத்தி வழங்கிட மாண்புமிகு மின்சார மற்றும் எரிசக்தி துறை அமைச்சர் அவர்களையும், சுற்றுச்சூழல் சார்ந்த அனுமதிகளை வழங்கிட மாண்புமிகு சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் அனைத்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026-2027 நிதி வரவு செலவு அறிக்கை மீதான மானிய கோரிக்கைகளும் இந்த துறையின் வளர்ச்சிக்காகவும் உதவிய தலைமை செயலாளர் திரு எம் சாய்குமார் அவர்கள், கூடுதல் தலைமை செயலாளர் திரு சித்திக் அவர்கள், தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையின் அரசு கூடுதல் தலைமை செயலாளர் எஸ் விஜயகுமார் அவர்களும், டிஎன்பிஎல்லின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் திரு குமார் ஜெயந்த், டிக்கின் தலைவர் மேலாண்மை இயக்குனர் டி உதயச்சந்திரன் அவர்களும், டிஎன் சால்ட் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் திரு தேவ் ராஜ்தேவ் அவர்களும், டிட்கோ தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் டி கார்த்திகேயன் அவர்களுக்கும், தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையின் அரசு சிறப்பு செயலாளர் கே விவேகானந்தன் அவர்களுக்கும், டான்சம் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் சந்திரகலா அவர்களுக்கும், சிப்காட் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் எஸ்.ஏ. ராமன் அவர்களுக்கும், கைடன்ஸ் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் தீபக் ஜேக்கப் அவர்களுக்கும், கைடன்ஸின் செயல் இயக்குனர் செல்வி பல்லவி அவர்களுக்கும், சிப்காட்டின் செயல் இயக்குனர் திருமதி கேத்ரின் அவர்களுக்கும், டிட்கோ செயல் இயக்குனர் வாகே சாகேத் பால்வத் ஆகியோருக்கும் மற்றும் அனைத்து அலுவலர்கள், பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் இந்த அவையின் வாயிலாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.